தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு நிகழ்வாக பங்குனி உத்திர திருவிழாவுக்கான கொடியேற்றம் சுவாமி சன்னதி உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. இதனையொட்டி காலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் வீதி உலா நடைபெற்றது. கொடிக்கு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டதும் சுவாமி சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், அன்னம், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் 4ஆம் திருநாள் அன்று ஆலயம் உருவான வரலாறு திருவிளையாடல் மற்றும் அன்று இரவு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும், 10ஆம் திருநாள் அன்று ஆயிரங்கால் மண்டபத்தில் பங்குனி உத்திரம் செங்கோல் வழங்கும் திருவிழாவும் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், பணியாளர்கள், பக்தர்கள் செய்து வருகின்றனர்.